மார்கழி 21ஆம் நாள். இன்று ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை எழுப்பும் விதம் மிக அழகானது. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப் படைத்தான் மகனே. அறிவுராய். முதலில் கண்ணனின் தந்தையான நந்தகோபரின் செல்வத்தை புகழ்கிறாள். நந்தகோபரிடம் இருக்கும் பசுக்கள் எப்படிப்பட்டவை தெரியுமா? பால் கறக்கும் பாத்திரத்தை கொண்டு போய் அதன் மடியின் கீழே வைத்தால் போதும், கறக்கவே வேண்டாம். தானாகவே பால் பொங்கி வழிந்து அந்த பாத்திரத்தை நிரப்பிவிடும். அத்தனை வள்ளல் குணம் கொண்ட பசுக்களை உடைய நந்தகோபரின் மகனே, நீ எழுந்து எங்களின் நிலையைக் கண்டு அருள் செய் என்று அழைக்கிறாள். பசுக்கள் என்பது இங்கே ஆச்சாரியர்களை குறிக்கும். அந்த பசுக்கள் எப்படி பாலை தானாகவே தருகின்றனவோ அதைப்போல ஆச்சாரியர்கள் ஞானத்தை நமக்கு பொழிகிறார்கள். ஊற்றமுடையாய், பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, துயில் எழாய். கண்ணா, நீ அரியவர்கள் மேல் காட்டும் அன்பு ஒரு ஊற்று போல என்றும் வற்றாதது. நீ எல்லாவற்றிலும் பெரியவன். எங்கோ பரமபதத்தில் ஒழிந்து கொள்ளாமல் எங்களுக்காக இந்த உலகத்தில் ஒரு சாதாரண மனிதனாக வந்து பிறந்த சுடரே, நீ உறக்கம் கலைந்து எழுந்து வா என்று போற்றுகிறாள். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம் பாவாய். இங்கே ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை சொல்கிறாள் ஆண்டாள். ஒரு ராஜாவிடம் சண்டை போட வந்த பகைவர்கள் அந்த ராஜாவின் வீரத்தைக் கண்டு தங்கள் பலத்தை இழந்து விடுவார்கள். வேறு வழியில்லாமல் பிழைத்தால் போதும் என்று அந்த ராஜாவின் காலடியிலேயே வந்து விழுவார்கள். அதைப்போலத்தான் நாங்களும் உனது அழகிலும் உனது கல்யாண குணங்களிலும் மயங்கி எங்களுடைய அகங்காரத்தை இழந்து உனது வாசலில் வந்து நிற்கிறோம். பயத்தால் உன்னிடம் வரவில்லை, உனது புகழை பாடி உன்னையே சரணடைய வந்திருக்கிறோம். ஒருவன் தன் அகங்காரத்தை விட்டு இறைவனின் வாசலில் விழுந்தால் அவனுக்கு அந்த பரந்தாமன் ஓடி வந்து அருள் செய்வான் என்பதுதான் இந்த 21வது பாசுரத்தின் சாரம். வாங்க, இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப் படைத்தான் மகனே. அறிவுராய், ஊற்றமுடையாய், பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, துயில் எழாய். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம் பாவாய். நாளை 22வது பாசுரம். அங்கண் மாஞாலத்து என்று தொடங்கும் அந்த பாசுரத்தில் ஒரு அரசன் எப்படி சரணடைய வேண்டும் என்பதை ஆண்டாள் விளக்குவாள். மிஸ் பண்ணாம பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.